ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி சேவி சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டே விலாக் பார்ப்போம். சண்டேயோட என்னோடய டே எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் நைட்டே சுண்டல் ஊற வச்சுட்டேன். அதை நல்லா நம்ம காலையில் வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இன்றைக்கி லைட்டாக தான் நாங்கள் காலையில் எடுத்துக்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு. அதை கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சமாக சத்து மாவு எடுத்திருக்கேன். கருப்பு சுண்டல் ஒரு சைடு வெந்துட்டுருக்கு. இதை லைட்டாக தண்ணியில் நம்ம கலக்கி லிக்யூடு பதத்தில் வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சுட்டு கூலாட்டம் நம்ம குடிச்சிக்கலாம். வயிறு கொஞ்சம் ஃபுல்லிங்காக இருக்கும். காலையில் ரொம்ப ஹெவியெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல. ஸோ லைட்டாக இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சுண்டலையும் சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இதாகும். இப்போ மதியத்துக்கு என்ன அப்படின்னு பண்ணுறீங்கன்னா உளுந்தஞ்சோறும் மீன் குழம்பு தான் நான் மதியம் பண்ணுறேன். இது நம்ம கட்டி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் சுகர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் நாட்டு சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை சிலவங்க உப்பு போட்டு கூட குடிச்சிக்குவாங்க. நான் நாட்டு சர்க்கரை போட்டு நான் இப்படி குடிச்சிக்கிறேன். இப்போ இந்த சத்து மாவு ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்லலாம் கொடுப்பாங்கள்ல பால்வாடியில். ஸோ அந்த சத்து மாவு தான். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கைவிடாமல் அடுப்பில் வச்சு கிண்டினோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நான் ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிறேன். இது ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு நம்ம குடிக்கும்போது நான் கொஞ்சம் திக்காக இருக்குது பார்த்தீங்களா. சூடு ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகும். எனக்கு இந்த இது போகும். ஸ்பூனில் வச்சு சாப்பிட எனக்கு கரெக்டாக இருக்கும். காலைல இது சாப்பிட்டாச்சு. இப்போ மதியத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உளுந்தஞ்சோறு தான் ரெடி பண்ணுறேன். இப்போ ஒரு டம்ளர் நம்ம சாப்பாட்டு அரிசி, அரை டம்ளர் உளுந்து. ஸோ மொத்தம் 1.5 டம்ளர் இருக்குது நான் எடுத்திருக்கேன். இதில் பூண்டு இந்த இது போட்டிருக்கேன். கொஞ்சமாக இதில் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன். இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி நான் 4.5 டம்ளர் இது பண்ணிக்கிறேன். ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 4 டம்ளர் ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வரணும். நீங்கள் நார்மலாக செய்ய போது உங்களுக்கு 4 டம்ளர் போதும். இப்போ நான் சால மீன் தான் எடுத்திருக்கேன். சால மீனுக்கு கொஞ்சம் மசாலா போட்டு வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்காக. இப்போ இந்த குழம்பு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் நான் மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்லாம் போட்டிருக்கேன். இதில் நான் காட்டலை. ஸோ சிம்பிளாகவே இது பண்ணியிருக்கேன். இப்போ மீன் குழம்புல நான் மாங்காய் போட்டு தான் வச்சுருக்கேன். சால மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். அது உளுந்தஞ்சோறுக்கு சால மீன் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்தஞ்சோறுக்கு இந்த மாதிரி நாட்டு கோழி குழம்பு இல்லை கோழி குழம்பு, மட்டன் குழம்பு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ மீனையும் நல்லா பொரிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு 3 விசில் விட்டுருக்கோம். உங்கள் சாதத்துக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. எங்கள் சாதத்துக்கு நான் 3 விசில் விட்டுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக நல்லாவே வெந்திருக்கு. நல்லா விரைச்சி போய் இல்லாமல் எங்களுக்கு கொஞ்சம் கொல இருந்தாலே போதும். அப்புறம் தான் ஆறுனோன்னு சாப்பிட செம்ம சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வளன்னு இருக்கும். இப்போ நம்ம மீன் குழம்புல நல்ல காரமாக நம்ம வச்சுருக்கோம். அப்புறம் மீன் பொரிச்சு வச்சுருக்கோம். இப்படி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ மதியானத்துக்கு நல்லாவே சாப்பிட்டாச்சு. ஸோ வெளியே மாதுளை விற்றுருந்தாங்க. ஸோ 1 கிலோ 100 ரூபான்னாங்க. சரி அதையும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இப்போ எல்லாமே சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அடுப்பு எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். மேடை ஃபுல்லாக இப்போ இப்படி தான் இருக்குது. அதில் இந்த கவர் போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் கொத்தமல்லி நான் வச்சுருக்கேன் சும்மா தண்ணிக்குள்ளே போட்டு. இப்போ இந்த சைடு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டேன். இப்போ மேடையில் அழகாக கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். இந்த சல்லடையில் கோலம் போட்டிருக்கேன். பாருங்கள், பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ பச்சரிசியில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோலம் போட்டுட்ருக்கேன். எப்பயுமே நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. ஸோ வீடியோவில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி நம்ம வீட்டில் எப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை எப்படி சொல்கிறது, ரிமூவ் பண்ணவே மனசு இல்லை. ஸோ எனக்கு அவ்வளோவா கோலம் போட தெரியாது. அதனால் சும்மா எனக்காக தெரிஞ்ச மாதிரி நானாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்படி போட்டேன், எனக்கு வரல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டுட்டேன், இதை அழைச்சிட்டு. அப்புறம் தான் அந்த புள்ளி வச்ச மாதிரியே போட்டுட்டேன்.
ஸோ கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மையாகவே இருந்துச்சு. இப்போ கேஸ் அடுப்பில் நான் தொடச்சி விட்டுட்டேன். ஸோ 4 கார்னர்லேயும் வந்து நான் வந்து பச்சரிசி மாவு இது வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் வந்து குங்குமம் வந்து வச்சுக்கிறேன். இந்த சைடு குங்குமம், கேஸ் அடுப்புக்கிட்டலாம் வந்து நான் மஞ்சள் வச்சு அப்போ தான் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் இந்த குங்குமம் வச்சுருக்கேன் கொஞ்சம் ப்ரைட்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் சொல்லி மஞ்சளும் வந்து கலந்து வந்து வச்சுருக்கேன் இந்த சைடு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ அடுப்பு பார்க்கவே ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்சம் நீட்டாக அரை வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஓரளவுக்கு இது பண்ணிட்டேன். ஸோ மணி பிளான்ட் வச்சுருக்கேன். மணி பிளான்ட் நல்லா வந்து வளர்ந்துருச்சு பாருங்கள். சின்னதாக தான் வச்சுருந்தேன், சூப்பராக வந்து க்ரோத் வந்து கொடுத்துருக்கு மணி பிளான்ட்டுக்கு. ஸோ காஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ திக்காக ஆயிடுச்சு. நம்ம போடும்போது கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் காஞ்சதுக்கப்புறம் நல்லாவே வந்து திக்காக இருக்குது. நாங்கள் வந்து இந்த ஈவினிங் டைமில் வந்து இந்த அவலை வந்து பொரிக்கலாம்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெயில் வந்து இந்த அவலை போட்டு நம்ம பொரித்து எடுக்கலாம். இந்த மிக்சர்லலாம் அவலை பொரிப்பாங்கள்ல, ஸோ அதுதான் சிவப்பு அவல். அதில் வந்து கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலையும் போட்டு வறுத்து எடுத்திருக்கேன். இதை இப்படி வறுத்து எடுத்துகிட்டு லைட்டாக வந்து உப்பும் மிளகாத்தூளும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து பிள்ளைங்களுக்குலாம் இது மாதிரி வந்து கொடுக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடையில் எண்ணெய் பலகாரம் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலையே வந்து செய்யலாம். ஆல்ரெடி மிக்சர் எல்லாத்துலேயுமே வந்து அவல் போடுவாங்க. நம்ம சிவப்பு அவலும் செய்யலாம், கருப்பு அவல் இருக்குல்ல, வெள்ளை அவல், ஸோ அதுவுமே வந்து நம்ம செய்யலாம். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும், நல்லா மொறுன்னு இருக்கும். ஸோ இதையே நாங்கள் ஏன் செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி கண்ணம்மா வந்து போட்டிருந்தான். ஸோ அதை வந்து பார்த்தேன். ஸோ லாஸ்ட்டு எண்டிங்கில் தான் கொஞ்சம் பார்த்தேன், எண்டிங் முன்னாடி தான் பார்த்தேன். ஸோ அது சீரியல் வந்து முடிய போகுதில்ல, ஸோ அதனால் வந்து பார்த்தேன். எப்பயுமே முடியிறப்ப பார்த்தேன். பாரதி 1 முடிஞ்சப்பையும் அப்படி தான் பார்த்தேன். ஸோ அதுவும் வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்போ இதே மாதிரி தான் வீடியோ போட்டேன், அதுலேயும் பார்த்தேன். இப்போ 2 முடிய போகுது, அதையும் பார்க்குறேன். ஏதாவது ஒரு சீரியல் முடிய போகுது அப்படின்னா கண்டிப்பாக பார்ப்பேன். இப்போ வந்து நைட்டுக்கு வந்து ஒரு சூப்பராக ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு பல் பூண்டு வந்து நான் தோலே உரிக்காமல் வந்து இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வரமிளகா, ஒரு 4 வரமிளகா வந்து நம்ம இதில் வந்து நல்லா வந்து கிளறிக்கலாம். ஸோ இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும். உளுந்து வச்சு நம்ம பண்ண போகிறோம். கருப்பு உளுந்து இருக்குல்ல, ஸோ அதுதான். இப்போ கருப்பு உளுந்து வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறிக்கோங்க. இதிலே வந்து நம்ம உப்பும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இந்த சட்னி வந்து செய்யுங்க, இதுக்கு தக்காளியெலாம் தேவையில்லை. ஸோ இப்போ எனக்கு மாவு இருந்துச்சு. இதில் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, கேரட் வந்து நான் சேர்த்துருக்கேன். கேரட்டும் வெங்காயம் மட்டும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நான் பணியாரம் தான் சுடுறேன். ஸோ கடைசி மாவு எப்பயுமே நான் வந்து பணியாரம் தான் சுடுவேன். அதுக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். கார சட்னி வைக்கிறதில்ல, இது மாதிரி வைக்கலாம், கொஞ்சம் காரமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் அரைச்சி நைட்டுக்கு வந்து பணியாரமும் கார சட்னி தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.